அதிகமாக உங்களோடு பேசியிருப்பார்கள். அந்த மனுஷன் தான் சகேயு என்கிறதான மனுஷன். நன்றாக தெரியும், நன்றாக எங்களுக்கு தெரியும். சின்ன காலத்திலிருந்து சண்டே ஸ்கூல்ல இருந்து சகேயுவை பற்றி நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த சகேயுவை பற்றி நாங்கள் சற்று நேரம் இந்த காலை நேரத்தில் தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுகிறதுக்கு வாஞ்சியாக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10வது ஒரு 10 வசனத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் அந்த மனுஷனை அடக்கி வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே நாங்கள் ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். எரிகோ பிரவேசித்து அதன் வழியாக இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷனை குறித்து வேதம் அப்படி சொல்லுகிறது. அவன் யாரு? ஆயக்காரனுடைய தலைவன். அவன் பெரிய மனுஷன், பெரிய ஐஸ்வர்யவான். சகேயு என்கிறது அவனுடைய பேர். ஆகவே அவனுடைய ஜீவியத்தை குறித்து நாங்கள் இந்த 10 வார்த்தையிலே வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 6 காரியங்களை நீங்க மனசிலே வைத்துக் கொண்டால் நல்லது. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்த அந்த கிராமத்திலே பெயர் பெற்றவன். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் ஒரு தலைவனாக இருந்தான், அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான். முதலாவது காரியம் அதுதான், அவன் ஆயக்காரர்களின் தலைவன். 2வது காரியம், அவன் ஜனத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவன். ஒருத்தரும் அவனை விரும்பல. ஏன்னா 100 ரூபாய் என்ன வாங்குறோம்? டாக்ஸ் வாங்குறோம், வரி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இவன் 400 ரூபாய் வாங்கிடுவோம். அப்படித்தான் அவனுடைய ஜீவியத்தை குறித்து இந்த 10 வசனத்திலே தேவ ஆவியானவர் எங்களுக்கு அடக்கி வைத்திருக்கிறார். அவன் ஒரு பொல்லாதவன், அதனாலதான் அவன் பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அநியாயமாக ஜனங்களிடத்திலே இருந்து பறித்து பறித்து அவன் ஐஸ்வர்யவான். அவன் என்ன சொல்லி எல்லாரும் அவனை வெறுத்தான், அவனை பாவி என்று சொன்னாங்க. புறக்கணிக்கப்பட்டதான ஒரு மனுஷன். அது 2வது காரியம். 3வது காரியம், அவனுடைய சரீரத்துல ஒரு குறைவு இருந்தது. சாதாரண மனுஷர்களை விட அவன் குள்ளனாக இருந்தான், கட்டையனாக இருந்தான். அப்படி இருந்து கூட என்ன விளையாட்டு போடுறான் பாத்தீங்களா? ஆமா, அவனுடைய சரீரத்திலே ஒரு குறைவை வைத்துக் கொண்டிருந்தான். 4வதாக, அநியாயமாக சம்பாதித்து பணத்தை சேர்த்த ஒரு மனுஷனாக இருந்தான். அநியாயமாக அவனுடைய வரி பணத்திலே இருந்து அதிகமாக மக்களிடத்திலே பிடுங்கி சேர்த்தவர்களாக அவன் இருந்தான். 5வதாக, மக்களோடு சந்தோஷமாக வாழ அவனால முடியல. மக்களிடத்துல போயிட்டு பேசுகிறதுக்கு முடியல, மக்களோடு பழகிறதுக்கு முடியல. ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கு இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான அவங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனப்படினாலே அவனுடைய மனசுல அவன் தள்ளப்பட்டவனாக, இவ்வளவு பெருசா இருக்கிறேன், எனக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை, எனக்கு சகல காரியங்களும் நிறைவாக இருக்கு, ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தை அவனுடைய உள்ளத்திலே போய்கொண்டே இருக்கு. பாத்தீங்களா? இப்படித்தான் அந்த சகேயு வாழ்ந்து கொண்டிருந்தான். 6வதாக, தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய நித்திய ராஜ்யம், தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய கிருபை, தேவன் யார் ஒண்ணுமே தெரியாதவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த 6 காரியங்களே இந்த 10 வசனத்திலே தேவ ஆவியானவர் அழைக்கிறார். ஆகவே உங்களுக்கு தெரியும், இப்ப சண்டே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த சகேயு என்கிறது யார். அவன் ஆயக்காரனுடைய தலைவன், அவன் பெரிய காசுக்காரன், ஆனாலும் அவன் ஜனத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவன், அவனுடைய சரீரத்திலே ஒரு குறைவுள்ளவன், அநியாயமாக அவன் சம்பாதித்துக் கொண்டவன், ஆனபடினாலே மக்களோடு ஒன்றாக இருக்கிறதுக்கு பழகிறதுக்கு முடியாதவன், தேவனை பற்றி அவனுக்கு தெரியாது, தேவனுடைய ரட்சிப்பை அறியாதவன், தேவனை விட்டு தூரமாக இருந்தான். இந்த விதமான மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயம். மற்றவங்களை நாங்கள் விட்டு தள்ளிடுவோம். நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒரு கூட்டம், ஒரு கொஞ்சம் கூட்டம் எல்லா இடங்களிலும் இலங்கை தேசத்திலே கூடி இன்றைக்கு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எந்த சபைக்கு போனாலும் இந்த வேதத்தை வைத்துத்தான் பிரசங்கங்கள் நடக்கும். எந்த சபைக்கு போனாலும் அந்த தேவன் இயேசுவாக வந்தார் என்கிறதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க.
எந்த சபைக்கு போனாலும் சிலுவை மரத்திலே தேவன் எங்களுக்காக பாடுபட்டு மரித்தார், எங்களை விடுதலையாக்கினார், இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருக்கப்படுகிறது. விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க ஒவ்வொரு இடங்கள்லாம் போயிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எங்க போதகர் எங்க வெட்டிக்குளோர்ல இருக்கிறார், எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கிறார் பார்த்தீங்களா? அங்க போயும் என்ன சொல்ல போறாரு? இதைத்தான் சொல்ல போறார், சுவிசேஷத்தை தான் சொல்ல போகிறார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சகேவை போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காசு சேர்க்கணும், வேலைக்கு போகணும், ஓவர் டைம் செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு டைமே இல்லை, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, வேலை இருக்கு, அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, எல்லாம் ஒரு காரணம் சொல்லாம இருக்க மாட்டாங்க இந்த கிறிஸ்தவர்கள். பாருங்க, ஏமா இன்னைக்கு இந்த சேர் எல்லாம் எம்டியா இருக்கு அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு ஒரு காரணம் ஆண்டவருக்கு சொல்றாங்க, எனக்கு முக்கியமான ஒரு காரணம் இருந்தது, அதனால நான் ஆண்டவர் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய முக்கியமான காரியத்துக்கு நான் போயிட்டேன்னு சொல்றாங்க. தேவன் என்ன சொல்றாரு? 6 நாள் நீ உன்னுடைய முக்கியத்தை எல்லாத்தையும் செய்துக்க, 7வது நாள் உன்னோடு நான் பேசணும். அதுல நீ உன்னுடைய சொந்த பேச்சு கூட பேசாது, உன்னுடைய வேலையை செய்யாது, உனக்கு விருப்பமான காரியங்களுக்கு போகாது. இவன் சொன்னாரா இல்லையா? ஏசாயா புத்தகத்துல சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. ஆனாலும் நாங்க கேட்கிறோமா? இல்ல. எங்களுடைய மனம் கடினப்பட்டதான மனமாக இருக்கிறது, கல்லான மனமாக இருக்கிறது. இன்றைக்கு இங்க வராதவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லது படுத்து நல்லா நித்திரை கொண்டிருக்கிறார்கள், சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், ஓவர் டைம் செய்யறாங்க, அல்லது குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, அல்லது எங்கேயாவது ட்ரிப் போயிருக்கிறாங்க. சகையுவை போல தேவனை விட்டு விலகி போகிறதான கிறிஸ்தவ சமுதாயத்தை இன்றைக்கு தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எடுத்துக்கொள்வாரா?